போட யாருமே வரல. சரி கேட்டெல்லாம் எடுத்து வச்சுட்டு நம்ம கடைய போட பண்ணுவோம். சென்னாக்குனி கடை போடலாம். சென்னாக்குனிக்கு நிறைய ஃபேமஸ்ஸு. இதில் வந்து இட்லி பொடி செய்வாங்க, அப்புறம் தொக்கு செய்வாங்க. கூறு கட்டி வச்சிருவோம். ஒரு ஒரு கூறும் ரூ. 50. ஆ கூறு கட்டினா தான் வந்து வாங்குறாங்கப்பா. கிலோ கணக்கில் போட்டால் யார் வாங்குறாங்க? சென்னாக்குனிமா சென்னாக்குனி கூறு ரூ. 20, கூறு ரூ. 20, பெரிய கூறு ரூ. 50, சின்ன கூறு ரூ. 20, இதெல்லாம் ரூ. 50. அவ்வளோதான். இந்த கூரெல்லாம் ரூ. 50, அது வந்து ரூ. 20. 3 கூறு கட்டியிருக்கேன். போதும் தான் நினைக்கிறேன். குத்துட்டா அதுக்கப்புறமேட்டு வாங்கி வச்சுக்கலாம். இப்போதைக்கு இந்த கூரே போதும். கரெக்டாக இருக்கும். நாம் தான் கடை ஃபஸ்ட்டு போட்டுக்கிறோம். வந்தோடனே யாராவது கேட்பாங்க, குத்துட்டு அதுக்கப்புறமேட்டு பார்த்துப்போம். எக்ஸ்ட்ரா வேணா கூறு கட்டுவோம். மற்றதை தூக்கி இப்படி வச்சிருவோம். சென்னாக்குனி சென்னாக்குனி யாருக்கு வேணும்? சென்னாக்குனி வாங்கம்மா வாங்க. சென்னாக்குனி வேணுமா உங்களுக்கு? பாட்டி கூறு என்ன ரேட்டு? ஏம்மா இப்போதானே கூவின்னு இருந்தேன். கூறு ரூ. 20, ரூ. 50. இங்கே பார்த்தியா, இது எல்லாமே ரூ. 20. இது எல்லாமே ரூ. 50 கூறு. ஒரு கூறு மிஸ் ஆகுது. இந்த கூறு வந்து ரூ. 50. உனக்கு என்ன வேணும் அதை சொல்லு ஃபஸ்ட்டு. பாட்டி ரூ. 50 அதிகம் இல்லை, எனக்கு வந்து 3 கூறு ரூ. 60 கொடுங்களேன். எனது 3 கூறு ரூ. 60? எதுக்கோ ரூ. 20 கூறு தானே? ரூ. 20 கூறு இல்லையா, ரூ. 50 கூறு சொல்கிறேன். 2 கூறு ரூ. 60 கொடுங்களேன். ஏம்மா உனக்கு அறிவு எங்கேயாவது இருக்குதா? நான் ஒரு கூறு ரூ. 50 சொல்கிறேன், நீ 2 கூறு ரூ. 60 சொல்கிறேன். நான் எங்கே லாபத்துக்கு நடத்துதா இல்லை நஷ்டத்துக்கு நடத்துது தான் சொல்லு. ஆயா நீ இன்னும் தனியாக கடை போட்டு பண்ணினுக்கிற, இன்னும் யாருமே கடை போடல, அதனால தானே நீ இப்படி பேசினுக்கிற. தனியாக கடை போட்டாலும் சரி, தனியாக கடை போடலாம் சரி, இந்த ரேட்டு தான். ஓ அப்படியா, சரி சரி பார்த்துக்கிறேன், நான் வாரேன். இவன் எதுக்கு வந்தானே தெரியலையே. கூறு வாங்கிட்டு போவான்னு வந்தேன், அவ மாட்டுன்னு ஓடுறா. சரி சரி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. கூடவே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. சின்ன சின்ன வீடியோ அழகாக வந்துட்டு இருக்கோம் உங்களுக்கோசம். பை.